எபிசோடு ஸ்டார்டிங்லேயே டன்ஜன் ரைடு தான் காட்டுறாங்க. அதாவது வாட்டர், ஃபயர், விண்ட் இந்த 3 மேஜிக்லையும் கொண்டு ஈஸியாக மான்ஸ்டர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தென் அது கடைசியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரை காட்டுறாங்க. தென் வந்து நம்மளுடைய ஹோய்ச்சி வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அதையும் டெஸ்ட்ராய் பண்ணுறான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபார்மேஷன் வந்து எக்காரணம் கொண்டு பிரேக் பண்ணுறாதீங்க. எல்லாம் சொல்கிறாங்க ஹோய்ச்சி வந்து உண்மையிலே அமேசிங் தான். தென் அதனால தான் அவனை வந்து பிரின்ஸிபல் இவாக்குவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. மேபி நானும் வந்து பைட்டிங் தி கேட் அந்த கிளானில் தான் வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓய்ச்சி வந்து ஆல்ரைட், ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம காலி பண்ணியாச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க நல்ல வேலை பார்த்தீங்க ஓய்ச்சி அப்படின்ட்டு அவரை வந்து கிரீட் பண்ணுறாங்க. ஓய்ச்சியும் வந்து மிச்சத்தானே நான் உங்ககிட்ட வரோம் காய்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தென் அவங்க வந்து அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓய்ச்சி சொல்கிறான், இப்போ தான் நம்ம போகிறதுக்கு நேரம் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு செயின் மாதிரி எடுக்கிறான். அதில் வந்து அசாய் கியோசுக்கி அவனோட லொக்கேஷனை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த செயினும் வந்து ப்ளூ கலரில் க்ளோ ஆகி ஸோ ஹீரோ இருக்க லொக்கேஷன் நோக்கி ஷூ பண்ணுது. அப்போ இவனு சொல்கிறான், பரவாயில்ல அவன் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டுனா ரொம்ப தூரத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரில அவன் என்ன நினைக்கிறான், அவனை என்னோட பெட்டர்னு நினைக்கிறானா? ஸோ அப்படி இருந்தால் ரொம்பவே பரவாயில்ல. நம்ம அவனை சாவடிச்சுட்டு அது ஒரு ஆக்சிடென்ட்னு கூட நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம அசாயை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு வில்லத்தனமாக யோசிக்கிறான். ஸோ ஓய்ச்சியும் யோசிக்கிறான். அவன் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறான். நான் வந்து அந்த 3 பேர்கிட்ட பேசினதுலேருந்து அவன் மேலே ரொம்ப க்யூரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். யார் அந்த 3 பேர்னால், ஹீரோ கிட்ட காசு கேட்டுருவாங்க பார்த்தீங்களா, ஹீரோ வந்து அவனுடைய பவரை அன்லீஷ் பண்ணி அவங்கள அடிச்சிருப்பானே, ஸோ அவங்கள தான் வந்து இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இவனும் அதை நான் உண்மையா, ஸோ அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை தான், எங்களை நம்புங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து எந்த ஆட்ரிபியூட்டும் இதில் நினச்சதை நாங்கள் அவனை அட்டாக் பண்ணோம். பட் அவன் வந்து எங்களோட சேம் மேஜிக்கே பயன்படுத்தி எங்களே தாக்கிட்டான். தென் அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளேம்ஸும் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. உடனே வச்சு யோசிக்கிறான், இதனால் நம்பவே முடியலையே, சரி பரவாயில்ல நான் என்னென்ட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து பரவாயில்ல எங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்கிறான். தென் ஓய்ச்சின்னு சொல்கிறான், உங்களை மாதிரி வீக்கானவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். தென் ஹீரோ ஒருத்தன் மூஞ்சில் அடிச்சிடுவான் பார்த்தீங்களா, அவன் வந்து இன்னுமே பயத்தில் வந்து பேசுகிறான். அவன் வந்து ஒரு ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர் அந்த மாதிரி நான் சொல்கிறான். ஓய்ச்சியும் வந்து அந்த செயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நடந்துட்டு போகிறான். தென் அவன் போகிற வழியில் பார்க்குறான், என்ன இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வந்து இறந்து கிடக்குதே பார்க்குறான். மறுபடியும் மான்ஸ்டரோட பிணங்கள் இருக்கே, ஸோ இதெல்லாம் வந்து அசாய் கியோசாக்கியா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஹிட்டு தான், ஃபயரை பயன்படுத்தி ஒரே தாக்கத்திலே வந்து இந்த மான்ஸ்டர்ஸ்னால் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான். இதை பார்க்கும்போது அந்த பசங்க சொன்னது வந்து உண்மை போல் தான் தெரியுது. ஆனால் இவனோட பவர் வந்து என்னை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இவாக்கா கூட நான் இருக்கேன், அவர் வந்து ஒரு பென்டகிராமில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவர் கூட நான் இருக்கேன்னா வந்து அவர் என்னை எப்படி பயமுறுத்திருக்காரு, அதெல்லாம் கம்பேர் பண்ண எதுனா ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து அவர் கூடவே இருக்க மாதிரி இருந்துட்டு எனக்கு வேறு சாய்ஸும் கிடையாது. கடைசியில் வந்து அவரையே நான் வந்து சர்பாஸ் பண்ணிக்கிட்டு போக போகிறேன். கடைசியாக பார்த்தோன்னா ஸோ அந்த பென்டகாமில் நானும் வந்து ஒரு பர்சனாக மாதிரி இந்த உலகத்தையே வந்து ஆட்சி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இவனோட வில்லத்தனமாக வந்து சிரிப்பையும் போடுறான். அப்புறம் சொல்கிறான், அந்த 3 நோவிஸ் ஹண்டர்ஸோட கனெக்ஷன் எனக்கு இருக்கிறத வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஹீரோ வந்து 3 பேரை வந்து கில் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அவங்கள தான் வந்து இவன் பேசுகிறான். ஸோ ஏன்னா வந்து இவன் அவங்ககிட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஃப்யூச்சரில் ரிவீல் பண்ணுவாங்க. தென் ஓய்ச்சி யோசிக்கிறான், இந்த அசாயின்றவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரபிளாக இருப்பான் அப்படின்ற விஷயத்தையும் யோசிக்கிறான். ஆல்ரைட் நம்ம கிட்டே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த செயினை பிடிச்சிட்டு அவன் வந்து நம்மளுக்கு சொல்கிறான். தென் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா கெத்தாக எல்லா மான்ஸ்டர்ஸையும் சாகடிச்சு மலை மாதிரி குமிச்சு வச்சு அது மேலே ஏறி உட்காந்து இருப்பான். என்ன நீ இவ்வளோ லேட்டாக வரியே, நான் வந்து உனக்கு வெயிட் பண்ணியே களைப்பாயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசாயம் பேசுகிறான். உடனே அவன் வாட், எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் என்னோடய மொத்த ப்ரெசன்ஸையும் மறைச்சி வச்சுக்கிட்டு தானே வந்தேன், இருந்தேன் எப்படி இவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படி நீ வந்ததை நான் யோசிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் ஓய்ச்சி கரெக்டானு கேட்கும்போது உடனே ஓய்ச்சி எப்படி நான் நினைக்கிறதையும் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுனே வெளில வரான். இதே நம்ம ஹீரோ அசாய் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவாக்கோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்காருன்னா ஸோ நீ வந்து ஒன்றும் ஒரு பெரிய விஷயமானு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். ஆல்சோ ஹீரோ ரிவீல் பண்ணுறான், நீ அந்த 3 நோவிஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ் கிட்டேருந்து வந்து காசு வர விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா கோழையே அப்படின்னு சொன்னோன்னே இவன் வாட், உனக்கு எப்படி அந்த விஷயம்னா தெரியும்னு சொல்லிட்டு ஓய்ச்சியும் கடுப்பாகிறான். தென் ஹீரோ சொல்கிறான், உனக்கு வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும் போலவே அப்படின்னு சொல்கிறான்.
தென் ஹீரோ வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணுறத வந்து உனக்கு சொல்லித்தரேன் அண்ட் என்னோட மேஜிக் கூட சேர்ந்து டான்ஸ் ஆக தயாராகன்னு சொல்லி இந்த எபிசோடு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ மோகனோ சேகாயை ஃபார் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.